வெல்கம் பேக் டு கரியர் கைடன்ஸ் அகாடமி சேனல். மைசெல்ஃப் டாக்டர் சிவபாலன், கரியர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அனலிஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வருடம் JEE மெயின் 2026க்கு எந்த பர்சன்டேஜ்க்கு என்ன மார்க் எடுக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் 5 இயர்ஸோட அனாலிசிஸ் கம்பேர் பண்ணி 95%க்கு என்ன மார்க் வேணும், 93% வேணும் அப்படின்னா என்ன மார்க் இருக்கணும், அண்ட் சிமிலர்லி 99% மார்க் வேணும் அப்படின்னா என்ன மார்க் எடுக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்க அப்படின்னா JEE மெயின்ஸ் அப்ளை பண்ணுற ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா 9,23,538 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக தெரியப்படுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரேட் ஆன அப்ளிகேஷன் நம்பர் பார்க்கும்போது திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி ஓகே. அதை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த 26 அப்படின்றது நீங்கள் JEE மெயின்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது எப்படி பிரேக் டவுன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 26 அப்படின்றது அந்த இயர் 2026 நடக்க போகுது இல்லையா, அண்ட் 031ன்றது அந்த எக்ஸாம் செஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி செஷன் 1, அண்ட் திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி த ஸ்ட்ரென்த் ஆஃப் the number of the students registered. ஓகே, 9,23,538 ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா as of now ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டருக்கு ஸ்ட்ரென்த்தாக பார்க்கப்படுது. ஸோ லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 13,11,544 ஜனவரி அட்டம்ப்டில் மட்டும், ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 10,61,840. இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக பார்த்தீங்கன்னா 14,75,000 ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆயிருந்தாங்க எக்ஸாமில். அதுக்கு முந்தின வருஷம் இது ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸில் 5.1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா November 22 லாஸ்ட் டேட்டு. அதில் ஃபர்ஸ்ட் வீக் 2 வீக்ஸில் ஒன்லி 5.1 lakh. அண்டு லாஸ்ட் 4 days பார்த்தீங்க அப்படின்னா 8 lakh ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர். ஓகே, இல்லை 8 lakh ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 4 daysல தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட கல்ச்சரே அப்படி தான், ப்ரிப்பேர் பண்ணுறதும் லாஸ்ட் மினிட் தான் பண்ணுவோம், ரெஜிஸ்டர் பண்ணுறதும் லாஸ்ட் மினிட் தான் பண்ணுவோம், ரைட்டா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 7 days இருக்குது. கண்டிப்பாக we are expecting more than 13 lakhs so that JEE மெயின் 2026 பார்த்தீங்கன்னா may hit the highest registration numbers in recent yearsல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ why marks versus percentile changes every year பார்த்தீங்க அப்படின்னா it may change because of these 3 factors, right? So it depends on 3 major factors. Marks versus percentage is not completely fixed for every year. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே வரும், அந்த ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பர்சன்டைல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப்ன்றது கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும், ரைட். அந்த வகையில் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தட் ஹையர் காம்படிஷன் ஸோ தட் பர்சன்டைல் பிகம்ஸ் டஃபர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ரெண்டாவது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் யுவர் ஷிஃப்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் போன வருஷம் அப்பியர் ஆயிருந்தான்னு சொன்னோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டம்ப்ட்டுக்கு 13 lakh, இன்னொரு அட்டம் 10 lakh 11 lakh இருந்தாலும் ஸோ அட் ஏ டைமில் எல்லாருக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து வேரி ஆகும். ஸோ ஒரு 5 to 6 days நடக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரென்த்து. மார்னிங் ஒரு ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஒரு ஷிஃப்ட் நடக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேபி டிஃபிகல்ட், ஈஸி, மீடியம் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரியான மார்க்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நார்மலைசேஷன் ப்ரொசீஜர் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் டிஃபிகல்ட்டாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நோ நீட் டு வரி, ஈஸியாக வர ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப ஹாப்பியாகணும் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கேற்ற ரேங்க் வந்துடும், ஓகேங்களா. ஸோ அதனால் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆல் டெஸ்ட் டேக்கர்ஸ் தட் இஸ் த தேர்ட் ஃபேக்டர். ஸோ தட் இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் ஹை ஓவரால் ஸோ த பர்சன்டேஜ் பிகம்ஸ் டஃபர் ஆர் டைட்டர். ஓகே, ஸோ இந்த 3 ஃபேக்டர் தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 93% இந்த வருஷம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ யூ மே கிளியர் த கட் ஆஃப் ஃபார் NIT ஸோ தட் யூ கேன் கெட் இன் டு Tier 3 NITல ஒரு மிட் பிரான்ச். Tier 3ன்னு சொல்லும்போது மிசோரம், நாகாலாந்து, ஸோ அந்த மாதிரியான, ஏன்னா மொத்தம் ஒரு 32 NIT இருக்கு இல்லையா. Tier 3ல ஒரு 11 NIT இருக்குது. அதில் ஏதாவது ஒரு மிட் லெவல் பிரான்ச் கிடைக்கும் உங்களுக்கு. CSE கிடைக்கிறது கஷ்டம். ஸோ மேபி சிவில் ஆர் மெட்டலர்ஜி அன்மான கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் 4 years அனாலிசிஸ் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி அட்டம், ஏப்ரல் அட்டம் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 2025, இது வந்து 2024, சாரி, ஓகே, திஸ் இஸ் 2025, ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி அட்டம் 2024ல் ஸோ லீஸ்ட் மார்க் பார்க்கும்போது 90, ஓகே. ஹையஸ்ட் மார்க் ஒரு ஷிஃப்ட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 155, ஓகே. அப்போ மினிமம் மார்க்ஸ் 90, மேக்ஸிமம் மார்க்ஸ் 155, ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு பர்சன்டேஜ் 93, ஓகே. சிமிலர்லி ஃபார் எக்ஸாம்பிள் 2025ல பாருங்கள் ஹையஸ்ட் மார்க்ஸ் 149, 194 வந்து மினிமம் மார்க்ஸு. ஸோ அதுக்கு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 104, ஹையஸ்ட் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 127, ஓகே. ஸோ இதை பற்றி அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது 93%க்கு 2022, 2023, 2024, 2025 லாஸ்ட் 4 years அனலைசிஸ் பார்க்கும்போது திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி மினிமம் 84, 134 மேக்ஸிமம், மினிமம் 87, மேக்ஸிமம் 126, மினிமம் 90, மேக்ஸிமம் 155. ஸோ 2024ல் பார்த்தீங்கன்னா எல்லா பர்சன்டேஜுக்குமே 93, 95, 97 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும், ஓகேங்களா.
அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2025ல மினிமம் 85 மேக்ஸிமம் 133 ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த வருடம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ 150 கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா 90%. ஓகேங்களா. இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மார்க்ஸ் வந்து இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபார் 93%. ஓகேங்களா. ஸோ சிமிலர்லி உங்களுக்கு அடுத்து 95 பார்க்கும்பொழுது யூ மே கெட் NIT CSE in Tier 3. ஸோ 95% எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக Tier 3 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதர் மிட் பிரான்ச்சஸ் இன் Tier 1 அண்ட் Tier 2. ஸோ மேபி Tier 2 காலேஜஸில் மிட் பிரான்ச்சஸ் கிடைக்கும் அண்ட் Tier 1 காலேஜஸில் லீஸ்ட் பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 95% எடுத்திங்கன்னா. ஸோ அந்த வகையில் 95% இருக்குது லாஸ்ட் 4 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது 2022ல் மினிமம் பார்த்தீங்கன்னா 98 மேக்ஸிமம் 149, 2023ல் 100 141, 2024 நம்ம சொன்ன 2024 மட்டும் மார்க்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா. 2025ல் 96 148. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 இருக்கிறதுக்கான 170 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா 100. ஓகேங்களா. திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி திஸ் ஃபார் திஸ் இயர் இந்த வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. சிமிலர்லி 99% பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக NIT CSE Tier 1 Tier 2ல் உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் Tier 2ல் CSE அண்ட் Tier 1ல் ஓரளவு மிட் பிரான்ச்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே 99.99 99.9 99.6 99 இந்த மாதிரி 99% ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு Tier 2ல் கண்டிப்பாக CSE கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது லாஸ்ட் 4 இயர்ஸில் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 99%க்கு 213 2022ல் ஓகே 200 2023 2024 235 2025ல் 203. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு 99%க்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2022ல் 213, 2023 200, 2024ல் 235, 2025ல் 203 மேக்ஸிமம் மார்க்ஸு. ஸோ அப்போ வந்து இந்த வருஷம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 240. ஓகேங்களா மேக்ஸிமம். ஓகே அண்ட் மினிமம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் 150. ஸோ 150 to 240 ஃபார் 99%. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 93%க்கு மினிமம் 90 மேக்ஸிமம் 150, 95%க்கு மினிமம் 100 மேக்ஸிமம் 160 அண்ட் 99%க்கு மினிமம் 150 மேக்ஸிமம் 240. ஸோ இதுதான் இந்த வருடம் வரதுக்கான வாய்ப்புகள். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம சொல்ல வந்தோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன மார்க் எடுப்பீங்க அப்படின்றத மார்க் டெஸ்ட் மூலமாக ஜஸ்ட் யூ கேன் கெஸ் இட். ஸோ மார்க் டெஸ்ட்டில் உங்களுக்கு 95% வருது அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு டூ மோர் எஃபர்ட் அண்ட் கொஞ்சம் என்ன ப்ரிப்பரேஷன் போட்டிங்க அப்படின்னா யூ கேன் இன்க்ரீஸ் அப் டு 98 97 வந்தீங்கன்னா யூ கேன் இன்க்ரீஸ் அப் டு 99. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன மார்க் எடுப்பீங்க அப்படின்ற ஒரு கெஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.